ஏனென்றால் எதை வேணாலும் தாங்கிக் கொள்ளலாம், அவமானப்படுத்துறதை யாரும் தாங்கிக் கொள்ள முடியாது. ಏನು ಬೇಕಾದರೂ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು, ಆದರೆ ಅವಮಾನಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஆனால் அவமானங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது ಆದರೆ ಅವಮಾನದ ನಂತರ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸೋದಾದ್ರೆ சில பேருடைய வாழ்க்கை மோசமாக போகிறது. ಕೆಲವೊಬ್ಬರ ಜೀವಿತಗಳು ಬಹಳ ಮೋಸಕರವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு அவமானம் என்பது வாழ்க்கையில ஒரு படிகளை ஏறி ಉನ್ನತமான ಸ್ಥಾನಗಳಿಗೆ செல்லக்கூடியதாய் ಮಾರುகிறது. ಆದರೆ ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಬರುವಂತ ಅವಮಾನಗಳ ನಂತರವಾಗಿ ಅವರು ಮುಂದೆ ಏರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅದು ಮೆಟ್ಟಿಲಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரு இந்த பார்வோன் அவங்கள மோசையும் ஆரோனையும் அவமானப்படுத்துகிறான். ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯನ್ನು ಮತ್ತೆ ಆರೋನನ್ನು ಅಲ್ಲಿ ಫರೋಹನನ್ನು ಅವಮಾನಪಡಿಸುತ್ತಾನೆ. பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 அதிசயத்தை செய்யறான் மோசே. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ 3 ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಮೋಶೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அவங்க மந்திரவாதிகளும் அதே மாதிரி செய்யறாங்க. ಅಲ್ಲಿದ್ದಂತ ಮಂತ್ರವಾದಿಗಳು ಕೂಡ ಅದೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்களா, ಆದ್ರೆ ಅದ ನಂತರ ನೋಡುವಾಗ அவங்களால் செய்ய முடியவில்லை. ಅವರಿಂದ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று சில காரியங்களை சில பேர் செய்யலாம். ನಿಮ್ಮನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕೆಲವು ಜನರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்க செய்யற மாதிரி செய்யலாம். ನೀವು ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲೇ ಮಾಡಬಹುದು. ஒரு அளவுக்கு தான் பர்மிட் கொடுக்கிறார் ஆண்டவர். ಒಂದು ಅಳತೆಯವರೆಗೆ ಮಾತ್ರವೇ ದೇವರು ಅಲ್ಲಿ ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. அதுக்கு அப்புறமா பாத்தீங்களா, ಅನಂತರವಾಗಿ ನೋಡಬೇಕು தேவன் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம் தேவரை நோக்கி பார்க்கதான வழியில நாம் பிரகாசம் அடைவோம். அவமானம் அடைவதே இல்லை. கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸಂಪನ್ನನಾಗಿರತಕ್ಕಂಥ ದೇವರೇ, ಈ ಸುಂದರವಾದಂತಹ ಸಮಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. அப்பா, இந்த ஓய்வு நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பிரசன்னத்தில் கொண்டு சேர்த்துக்கிறபடி நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ದೇವರೇ, ಈ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இங்க வர தகுதி அற்றவர்கள் சுவாமி, ದೇವರೇ, ಇಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವುದಕ್ಕೆ ನಾವು ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனாலும் நீ தகுதிப்படுத்தி எங்களை கொண்டு வருகிறீர், அதுக்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಆದರೂ ನಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿ ನೀವು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೊಂಡು ತರುತ್ತೀರಿ, ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீ அறிந்திருக்கிறீர் சுவாமி. ದೇವರೇ, ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀನು ತಿಳಿದಿದ್ದಿ. எங்களை மூடி மறுத்து நீ மாத்திரம் வெளிப்படும். ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಮರೆ ಮಾಡಿ ನೀನು ಮಾತ್ರ ಪ್ರಕಟಗೊಳ್ಳು. இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ಪ್ರಿಯರೇ, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಇರುವಂತಹ ಸಮಸ್ಯೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, அவருடைய குணாதிசயங்களை மாற்றக்கூடியதாக ஒரு காரியம் நடைபெறுகிறது. ಅವರ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತದೆ. அவமானம் என்கிற அந்த வார்த்தை இருக்குது பாருங்க. ಅವಮಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಮಾತಿದೆ ನೋಡ್ರಿ. அந்த அவமானத்தை தாங்க முடியாததான் நிறைய கொந்தளிப்பு, நிறைய பேர் மத்தியில் நிறைய சண்டைகள், சச்சரவுகள் நிறைய ஏற்படுது. ಈ ಅವಮಾನವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೂ ಅನೇಕ ಜಗಳಗಳು, ತೊಂದರೆಗಳು ಎದುರಾಗುತ್ತದೆ. ஏனென்றால் எதை வேணாலும் தாங்கிக் கொள்ளலாம், அவமானப்படுத்துறதை யாரும் தாங்கிக் கொள்ள முடியாது. ಏನು ಬೇಕಾದರೂ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು, ಆದರೆ ಅವಮಾನಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஏன்னா நிறைய விஷயங்களில் அவமானங்கள் ஏற்படுகிறது. ಏಕೆಂದ್ರೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಅವಮಾನಗಳು ಏರ್ಪಡುತ್ತದೆ. ஏன்னா அது அவமானத்தை வளர்க்கும்போது நம்முடைய கண்ணியத்தை இழக்க வேண்டியதாக இருக்கிற போது நமக்கு நிறைய பேர் உள்ளத்துல கோபம் வருகிறது. ಅವಮಾನವನ್ನು ಎದುರಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಗೌರವವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅನೇಕ ಕೋಪ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. சில பேர் சொல்றாங்க, கடவுளுடைய கோபம் மனிதன் மேல் வரும்போது அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ಅನೇಕ ಜನರು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರ ಕೋಪ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಅವಮಾನಕ್ಕೆ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. சில பேர் சொல்றாங்க, தேவன் ஒரு மனிதனை திருத்த சில அவமானங்களை அவமதிக்கிறார் என்று அனுமதிக்கிறார் என்று சொல்கிறார்கள். ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ದೇವರು ಕೆಲವೊಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ತಿರುಗಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅವಮಾನಗಳನ್ನು ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆனால் அவமானங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது, ಆದ್ರೆ ಅವಮಾನದ ನಂತರ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸೋದಾದ್ರೆ சில பேருடைய வாழ்க்கை மோசமாக போகிறது. ಕೆಲವೊಬ್ಬರ ಜೀವಿತಗಳು ಬಹಳ ಮೋಸಕರವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு அவமானம் என்பது வாழ்க்கையில ஒரு படிகளை ஏறி
உன்னதமான ஸ்தானங்களுக்கு செல்லக்கூடியதாய் மாறுகிறது. ಆದರೆ ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಬರುವಂತ ಅವಮಾನಗಳ ನಂತರವಾಗಿ ಅವರು ಮುಂದೆ ಏರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅದು ಮೆಟ್ಟಿಲಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பிசினஸோ ஏதோ ஒரு வேலையோ இருக்குன்னு வச்சுங்களேன். ಒಂದು ವ್ಯವಹಾರವೋ ಯಾವುದೋ ಒಂದು ಕೆಲಸವೋ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ. அந்த இடத்துல அவர் அவமானப்படும் பொழுது, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಅವಮಾನ ಪಡುವಾಗ, எல்லாரும் முன்னாடியும் பாஸ் திட்டிட்டாங்க அப்படின்ற போது, ಎಲ್ಲರ ಎದುರಿಗೆ ಅವರ ಯಜಮಾನನು ಬೈದು ಬಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, அவமானத்தால் வேலையை விட்டு போறவர்களும் உண்டு. ಅವಮಾನದಿಂದ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವವರು ಉಂಟು. எந்த இடத்துல அவமானப்படுகிறோனோ இதில் நான் ஜெயித்து நான் முன்னேறுவேன் என்று சொல்லி வாழ்க்கையில வெற்றி அடைகிறவர்களும் உண்டு. ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಅವಮಾನ ಪಟ್ಟೆನೋ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಮೇಲೆ ಬರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದೆ ಬಂದಂತವರು ಕೂಡ ಉಂಟು. பாருங்க எவ்வளோ ரெண்டு மாற்றங்களை உடைய மனிதர்களாக காணப்படுகிறார்கள். ಈ ರೀತಿ ಎರಡು ವಿಧವಾದಂಥ ಜನರನ್ನು ನಾವು ಗಮನಿಸಬಹುದು. ஏன்னா அவமானம் வந்து குற்ற உணர்வு முதலாவது மனிதனை தாக்க ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ಅವಮಾನ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಪಶ್ಚಾತ್ತಾಪದ ಹೃದಯ ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಅವರಿಗೆ ಕಾಡುತ್ತದೆ. என்ன தவறு செய்து விட்டேன், எதற்காக இப்படி நடந்தது என்று சொல்லி குற்ற உணர்வு அநேக பேரை வாதிக்கிறது. ನಾನು ಏನು ತಪ್ಪು ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪಶ್ಚಾತ್ತಾಪದ ಹೃದಯ ಅವರನ್ನು ಕಾಡುತ್ತದೆ. எப்படியாவது இதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் முயற்சிக்கிறார்கள். ಹೇಗಾದರೂ ನಾನು ಇದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಅನೇಕ ಜನರು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾರೆ. பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கும்போது அவமானத்துக்கு அப்புறம்தான் வெற்றிகளை காண வெற்றிகளை அநேக பேர் கண்டிருக்கிறார்கள். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವುದಾದರೆ ಅವಮಾನಗಳ ನಂತರವೇ ಅನೇಕ ಜನರು ಅಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕಂಡಿದ್ದಾರೆ. இந்த அவமானம் என்பது இது இப்போ வந்ததில்ல, இது ಮೊದಲನೇ வந்து ஆரம்பிச்சிச்சு. ಈ ಅವಮಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ಅದು ಈಗ ಬಂದಂಥದ್ದಲ್ಲ, ಅದು ಪ್ರಾರಂಭದಿಂದಲೇ ಉಂಟು. ஆண்டவராக கர்த்த பிதா தேவன் என்ன பண்றார், ஒரு மனிதனை தன் சாயலாக உண்டு பண்ணுகிறார். ತಂದೆಯಾದಂಥ ದೇವರೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಮನುಷ್ಯನನ್ನು ತನ್ನ ಸ್ವರೂಪಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ರೂಪಿಸ್ತಾರೆ. ஏவாளை உண்டு பண்ணுகிறார். ಅಲ್ಲಿ ಅವಳನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர்களை நல்லா ஒரு இடத்துல வைக்கிறார். ಅವರನ್ನು ಒಂದು ಒಳ್ಳೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. தேவனோடு உறவாடுகிற மக்களாய் காணப்படுகிறார்கள். ಅವರು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಚರಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾರೆ. யாருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். ಯಾರಿಗೂ ಸಿಗದೇ ಇರತಕ್ಕಂತ ಸೌಭಾಗ್ಯವನ್ನು ದೇವರು ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. மனரம்யமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಅವರು ಮನರಮ್ಯವಾಗಿ ಅವರು ಜೀವನವನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. அது ஒருத்தருக்கு பிடிக்கல, ಅದು ಒಬ್ಬರಿಗೆ ಸಹಿಸಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ಯಾರಿಗೆ பிசாசுக்கு பிடிக்கல, ಅದು ಸೈತಾನನಿಗೆ ಸಹಿಸುವುದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. உடனே என்ன பண்றான், ತಕ್ಷಣವಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾನೆ, இவர்களை தேவன் உண்டு பண்ணியவர்களை நான் அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿರುವಂತ ಈ ಮನುಷ್ಯರನ್ನು ನಾನು ಅವಮಾನಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, சாப்பிடாதப்பான்னு சொல்ல பழத்தை சாப்பிட வச்சு, ಅಲ್ಲಿ ತಿನ್ನಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆಜ್ಞೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನುವಂತೆ ಮಾಡಿ, அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம் என்று சொல்லி, ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದ ನಂತರವೇ ಮನುಷ್ಯರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ನಾವು ಬೆತ್ತಲೆ ಆಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. என்னால் மகிமையின் ஆடையினால் அவர்களை அலங்கரித்திருந்தார். ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ಅವರನ್ನು ಮಹಿಮೆಯ ವಸ್ತ್ರದಿಂದ ಅವರನ್ನು ಅಲಂಕರಿಸಿದರು. அந்த இழந்தவர்களாய் அவமானப்பட்டவர்களாய் ಓಡಿ ஒளிந்து கொள்கிறார்கள். ಅವರು ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿ ಅವಮಾನಪಟ್ಟವರಾಗಿ ಅವರು ಓಡಿ ಅಡಗಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனாலும் பாருங்க, ಆದ್ರೂ ಗಮನಿಸ್ರಿ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக தேவன், ಕರುಣೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು என்ன செய்யறாரு, ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, அவர்களுக்கு ஆடைகளை உடைத்து ಅವರಿಗೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಟ್ಟು, இழந்து விட்டாய், அவமானப்பட்டாய், உண்மைதான், ನೀನು ಅವಮಾನಪಟ್ಟೆ, ಕಳೆದುಕೊಂಡೆ, ಅದು ನಿಜವೇ, இனியும் நீ வாழ வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி, ಇನ್ನೂ ನೀನು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ என்ன செய்யறார் ஆண்டவர், ದೇವರೇನು ಮಾಡ್ತಾರೆ, அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இல்லை என்றாலும், ಅವರು ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋದರು, உழைத்து சம்பாதித்து வாழ்க்கையில முன்னேறுங்கள் என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். ಅವರು ದುಡಿದು ನೀವು ಸಂಪಾದಿಸಿ ನಿಮ್ಮ ಜೀವನ ನಡೆಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೇವರು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಗಡೆ ಕಳಿಸ್ತಾರೆ. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வீட்டில் நீங்க போய் படிச்சுங்க. ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஜனங்கள் அவமானப்பட்டார்கள், ಹೇಗೆ ಮನುಷ್ಯರು ಅವಮಾನಪಟ್ಟರು. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில கூட நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ಈ ರೀತಿಯಾದ ಸಂಭವಗಳು ಆದ ಬರ್ತದೆ, ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனால் நன்மையான காரியம் என்னவென்றால், ಆದರೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, தேவன் நம்மை மறுபடியுமாக அவர் முகத்தை நாம் பார்க்கும்போது, ಆಮೇಲೆ ಮತ್ತೆ ನಾವು ಹಿಂದಿರುಗಿ ದೇವರ ಮುಖವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ மறுபடியுமாக நம்மை கட்ட ஆரம்பிக்கிறார்.
ಮತ್ತೆ ಆತನು ತಿರುಗಿ ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. நம்ம வாழ்க்கையில உயர வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಮೇಲೆ ಬರುವಂತೆ ಆತನು ಅವಕಾಶಗಳನ್ನು ಆತನು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡ್ತಲೇ நம்ம ಇರ್ತಾನೆ. வாழ்க்கையில எவ்வளவு தவறுகளை செய்கிறோம். ನಾವು ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡ್ತೇವೆ. அதுக்காக நம்ம இந்த தேவன் கைவிடுகிறது இல்லை. ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. நீ அவமானத்திலே இரு என்று சொல்லி விட்டு விடுகிறது அல்ல. ನೀನು ಅವಮಾನದಲ್ಲೇ ಇದ್ದು ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಬಿಟ್ಟು ಬಿಡೋದಿಲ್ಲ. மாறாக வாய்ப்புகளை வணங்கி திரும்ப என்ன பண்றார், உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ನಂತರವಾಗಿ ಅನೇಕ ಅವಕಾಶಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನು ಮತ್ತೆ ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುತ್ತಲೇ ಇರ್ತಾನೆ. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மனிதர்கள் எல்லாம் உயர்ந்த மனிதர்களாய் காணப்படுகிறார்கள். ಆದರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳப்பಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯಗಳು ಉನ್ನತವಾದಂತ ಮನುಷ್ಯರಾಗಿ ಅವರು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. முதலாவது நாம் பார்க்கும்போது ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸುವುದಾದರೆ மோசே என்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். ಮೋಶೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. தேவனால் அழைக்கப்பட்டவன், ಆತನು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನು, தேவனால் வல்லமை பெற்றவன், ಆತನು ದೇವರಿಂದ ಬಲವನ್ನು ಹೊಂದಿದವನು, அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய தேவன் அவனுக்கு வல்லமை கொடுக்கிறார். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಆತನಿಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரேல் மக்களை மீட்டு வரும்படியாக அவனுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಆತನಿಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ஒரு ಕೊಡುತ್ತಾರೆ. சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ಅವನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಒಂದು ಕುರಿ ಮೇಯಿಸುವಂತ ಕುರುಬನಾಗಿದ್ದನು. தேவன் சந்தித்த நாள் முதற்கொண்டு அவனை தேவன் வல்லமையினால் நிரப்புகிறார். ದೇವರು ಸಂಧಿಸಿದಂತ ದಿನದಿಂದ ಆತನನ್ನು ದೇವರ ಬಲದಿಂದಲೂ ಆತನನ್ನು ದೇವರು ತುಂಬಿಸುತ್ತಾರೆ. ஒரு தைரியம் அவனுக்குள் வருகிறது. ಒಂದು ಧೈರ್ಯವು ಆತನಲ್ಲಿ ಆದ ಬರುತ್ತದೆ. அவன் என்ன செய்கிறான், ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, பார்வோனை சந்திக்க போகிறான். ಆತನು ಫರೋಹನನ್ನು ಸಂಧಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಹೋಗುತ್ತಾನೆ. அவனுக்குள் இருந்த ஒரு பெரிய பெருமை என்னவென்றால், ಆತನಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಎಮ್ಮೆತನ ಏನೆಂಬುದ ಹೇಳುವುದಾದ್ರೆ, ஒரு தேவன் என்னை அனுப்புகிறார், ದೇವರು ನನ್ನ ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ, நான் பார்வோனை இப்ப சந்திக்க போகிறேன், ನಾನು ಫರೋಹನನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ, நான் ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல, ನಾನು ಸಾಧಾರಣವಾದಂತ ಮನುಷ್ಯನಲ್ಲ, என்னை பார்த்து பார்வோன் கட்டாயம் பயப்படுவான் என்று சொல்லி அவன் நினைத்திருக்க கூடும். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಫರೋಹನನ್ನು ನೋಡುವಾಗ ಭಯಪಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮೋಶೆ ಹೃದಯದಲ್ಲಿ ನೆನೆಸಿರಬಹುದು. ஆனா பாருங்க, நடக்கிறது என்னன்னா, ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಡೆದಂತದ್ದು ಏನು, யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்டுவதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். ಅದಕ್ಕೆ ಫರೋಹನನು, ಯೆಹೋವನೆಂಬವನು ಯಾರು? ನಾನು ಅವನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಹೋಗಗೊಡಿಸಬೇಕೇ? ಯೆಹೋವನು ಯಾರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಹೊರಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ ಅಂದನು. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்ககிட்ட சொல்லுப்பா, அவங்கள நான் அழைத்து கொண்டு போக வேண்டும், அவருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும், நீ சொல்லுன்னு சொல்ல. அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்றான். ಅಲ್ಲಿ ಮೋಶೆಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಫರೋಹನನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನಾನು ಜನರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು, ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀನು ಹೋಗಿ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா அங்க பாத்தீங்களா, ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ನೋಡುದಾದ್ರೆ பார்வோனும் ஆரோனும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். ಅಲ್ಲಿ ಫರೋಹನನ ஆரோன், ಅಲ್ಲಿ ಆರೋನನ್ನು ಅವಮಾನಪಡಿಸುತ್ತಾರೆ. யாரு? இந்த பார்வோன் அவங்கள மோசையும் ஆரோனையும் அவமானப்படுத்துகிறான். ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯನ್ನು ಮತ್ತೆ ಆರೋನನ್ನು ಅಲ್ಲಿ ಫರೋಹನನ್ನು ಅವಮಾನಪಡಿಸುತ್ತಾನೆ. இவர்கள் ஆண்டவர் யார் என்பதை அறிந்தவர்கள். ಇವರು ದೇವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ತಿಳಿದದೆ. எரிகிற முச்சடி அக்கினியில அவர் தரிசனமானவர். ಅಲ್ಲಿ ಉರಿಯುವಂತ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ ದೇವರು ಅವರಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சகலத்தையும் உண்டாக்கினவர், ಆತನು ಸಕಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಆತನು. எல்லா மகத்துவங்களையும் அறிந்த இந்த மோசேக்கு, ಎಲ್ಲಾ ಮಹತ್ವವನ್ನು ತಿಳಿದಂತ ಈ ಮೋಶೆಗೆ, ஆனா பார்வோன் பாருங்க அவமானப்படுத்துகிறான். ಅಲ್ಲಿ ಫರೋಹನನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿ ಅವಮಾನಪಡಿಸ್ತಾನೆ. அவர் யார் பாரு? ಆತನು ಯಾರು? அப்ப எப்படி இருந்துங்க பாருங்க மோசேக்கு. ಆ ಮಾತನ್ನು ಕೇಳುವಾಗ ಮೋಶೆಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா. அல்லேலூಯಾ. இன்னைக்கு சில மதவாதிகள் ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕ ಧರ್ಮದವರು ஏதோ ஒரு காரியத்தை யாரோ சொல்லிட்டாங்கன்னு பயங்கரமான புரட்சிகளை செய்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಧರ್ಮದ ವಾದಿಗಳೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ನುಡಿಯುತ್ತಾರೆ. முகமுகமாக தரிசித்தவன், ಅಲ್ಲಿ ಮುಖಮುಖವಾಗಿ ದರ್ಶನ ಮಾಡಿದವರು, தேவன் யார் என்று அறிந்தவன், ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಂತವರು, எவ்வளவு வேதனை ஆனதுக்கு பாருங்க. அந்த இடத்துல ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ವೇದನೆ ಉಂಟಾಗಿರ್ತದೆ ನೋಡ್ರಿ, நினைச்சு பார்க்கறதுக்கே முடியல. ಅಲ್ಲಿ ನೆನೆಸಿ ನೋಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. இன்னும் இவ்வளவு அனாவசியமா சொல்லிட்டானே, ಏನು ಇಷ್ಟು ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ರಲ್ಲ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனா பாருங்க, ಆದ್ರೆ ನೋಡ್ರಿ,
எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறார். ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. அந்த கேள்வி கேட்டது நிமித்தம் ಆ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದರ ನಿಮಿತ್ತ தேவன் யார் என்பதை மோசே மூலமாக தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮೋಶೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 அதிசயத்தை செய்யறான் மோசே. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ 3 ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಮೋಶೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அவங்க மந்திரவாதிகளும் அதே மாதிரி செய்யறாங்க. ಅಲ್ಲಿದ್ದಂತ ಮಂತ್ರವಾದಿಗಳು ಕೂಡ ಅದೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்களா, ಆದ್ರೆ ಅದ ನಂತರ ನೋಡುವಾಗ அவர்களால் செய்ய முடியவில்லை. ಅವರಿಂದ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று சில காரியங்களை சில பேர் செய்யலாம். ನಿಮ್ಮನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕೆಲವು ಜನರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்க செய்யற மாதிரியே செய்யலாம். ನೀವು ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲೇ ಮಾಡಬಹುದು. ஒரு அளவுக்கு தான் பர்மிட் கொடுக்கிறார் ஆண்டவர். ಒಂದು ಅಳತೆಯವರೆಗೆ ಮಾತ್ರವೇ ದೇವರು ಅಲ್ಲಿ ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. அதுக்கு அப்புறமா பாத்தீங்களா, ಅನಂತರವಾಗಿ ನೋಡಬೇಕು தேவன் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை ஒரு லிமிட்டுக்கு தான் அந்த அளவுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணுவார். ಒಂದು ಮಿತಿಯವರೆಗೆ ಮಾತ್ರವೇ ದೇವರು ಅಲ್ಲಿ ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. அதுக்கப்புறமா ஆண்டவர் சும்மா இருக்கிறதே இல்ல. ಅನಂತರವಾಗಿ ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்புறமா ஒன்றன் பின் அற்புதமாக செய்து கொண்டு வாதைகளால வாதிக்கிறார் அவங்கள. ಅಲ್ಲಿ ಒಂದರ ನಂತರವಾಗಿ ಒಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಅಲ್ಲಿ ಬಾಧೆಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅಲ್ಲಿ ಅವರನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಾರೆ. பார்வோன் அப்ப கூட இருதயம் கடினப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಫರೋಹನ ಹೃದಯವು ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೂಡ ಕಠಿಣಗೊಳಗಾಗುತ್ತದೆ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ நடுநடுங்கி போகிறான். ಆತನು ನಡುಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. இப்ப போங்கப்பா, எல்லாரும் போங்க ಈಗ ಎಲ್ಲರೂ ಹೋಗಿರಿ என்று துரத்தி விடுகிறான். ಅವರೆಲ್ಲರೂ ಓಡಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நம்ம ஆண்டவர் ஒரு அந்த இடத்துல மோசே அவமானப்படுகிறான். ಅಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೋಶೆ ಅವಮಾನಕ್ಕೆ ಒಳಗಾಗುತ್ತಾನೆ. பார்வோன் ராஜாவுடைய அரண்மனை, பெரிதான அரண்மனையில எல்லாரும் முன்பாக யாருப்பா அவருன்னு கேட்கிறான். ಅಲ್ಲಿ ಫರೋಹನನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಆ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಾನೆ. அப்புறமா தான் அறிந்தார்கள், தேவன் ஒரு மனிதனை கொண்டு எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்பதை தேவன் அந்த இடத்தில் நிரூபித்தார். ಅಲ್ಲಿ ಅವಾಗ ಆ ನಂತರವೇ ಅಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಜನರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ದೇವರು ಎಂತೆಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿ ಅವರು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதனால அவமானம் கண்டு சோர்ந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. ಆದ್ದರಿಂದ ಅವಮಾನಕ್ಕೆ ಒಳಗಾದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದರಿಂದ ಸೋತು ಹೋಗಬೇಡ್ರಿ. தேவன் உங்கள் மூலமாக எதையோ செய்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ಆಮೆನ್. ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಏನೋ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. ஹல்லேலூயா. 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 அவன் நாளுக்கு நாள் பயங்கரமாக தேவனுடைய காரியத்தை செய்து காண்பிக்கிறான். ಅವರು ದಿನಕ್ಕೆ ದಿನ ನಂತರವಾಗಿ ನೋಡಬೇಕಾದರೆ ದೇವರ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಮಾಡಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவனை கண்டு எல்லாரும் நடுநடுங்கினார்கள். ಮೋಶೆಯನ್ನು ಕಂಡು ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ನಡಗಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறார். ನೋಡ್ರಿ, ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. அடுத்ததாக ஒரு மனிதனை குறித்து ನಾವು வாசிக்கிறோம். ಅನಂತರವಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், தாவீது ராஜா. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಂತ ವ್ಯಕ್ತಿ ಆತನು ದಾವೀದ ಅರಸನು. அவன் பாருங்க ஒரு இதை சந்திக்கிறான். ಅವನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. அவனுக்கு என்னன்னா, ஆண்டவரை குறித்து பாடுவதும் ஆடுகளை மேய்ப்பதும் தான் அவனுடைய வேலை. ಅವನನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹಾಡುಗಳನ್ನು ಆಡುವಂಥದ್ದು ಮತ್ತು ಕುರಿಗಳನ್ನು ಕಾಯುವಂಥದ್ದೇ ಅವನ ಕೆಲಸ. அவன் தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து பாடுகிறவன். ಅವನು ದೇವರ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಭವಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವನಾಗಿ ಅದನ್ನು ಗ್ರಹಿಸಿ ಆಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. தேவனுடைய வல்லமை என்ன என்பதை உணர்ந்தவன். ದೇವರ ಬಲ ಶಕ್ತಿ ಏನೆಂಬುದಾಗಿ ಆತನು ತಿಳಿದಂತವನಾಗಿದ್ದನು. ஏன்னா ஆண்டவர் அவனை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு சிங்கத்தையும் கரடியும் அடித்து போடுற அளவுக்கு அவனுக்கு பலன் இருந்தது. ಅವನೊಬ್ಬ ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಸಿಂಹವನ್ನು ಮತ್ತು ಕರಡಿಯನ್ನು ಸಿಗಿದು ಹಾಕಿ ಬಿಡುವುದು ಅಷ್ಟು ಬಲವುಳ್ಳವನಾಗಿ ದೇವರು ಅವನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದನು. தேவன் யார் என்பதை உண்மையாக உணர்ந்தவன். ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡಂತವನು. ஆனா பாருங்க, அவனுக்கு ஒரு சோதனை வருது. ಆದ್ರೆ ಆತನಿಗೆ ಒಂದು ಶೋಧನೆ ಆದು ಬರುತ್ತದೆ. பெலிஸ்தியர்கள் எல்லாம் யுத்தம் பண்றதுக்கு நிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಫಿಲಿಸ್ಟಿಯರೆಲ್ಲರೂ ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ 1 ಸಮುವೇಲನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 17ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. அங்க ஒரு மனுஷன் சவால் விடுறான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಸವಾಲನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ. கோலியாத் என்கிற மனிதன். ಅಲ್ಲಿ ಗೊಲ್ಯಾತನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು. அவனை பார்த்த உடனே எல்லாரும் நடுநடுங்குகிறார்கள். ಅವನು ನೋಡಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಜನರು ನಡುಗುತ್ತಾರೆ. தாவீது பார்க்கறான், அவன் சின்ன பையன். ಅಲ್ಲಿ ದಾವೀದ ನೋಡುತ್ತಾನೆ, ಆತನೊಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗ.
அவன் என்ன சொல்லுவான், அவன் சவால் வர்றதை பார்த்து இவனுக்கு கொதிக்குது ரத்தம். ಅವನು ಸವಾಲನ್ನು ಹಾಕುವುದನ್ನು ನೋಡಿ ಈ ದಾವೀದನಿಗೆ ಅಲ್ಲಿ ರಕ್ತವು ಕುದಿಯುತ್ತದೆ. சவுலின் எல்லா படைகளும் நடுநடுங்கி அவமானப்பட்டு நிற்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಸೌಲನ ಎಲ್ಲ ಸೈನ್ಯದವರು ಅದನ್ನು ಕೇಳಿ ನಡುಗುತ್ತಾ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. அவன் என்ன சொல்றான், ಆತನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகரா அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று சொல்லி நான் அவங்க கூட சண்டை போடுவேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டானா நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருங்க, ஒருவேளை நான் தோத்துட்டானா நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும் சவாலை விடுறான். ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಇವತ್ತು ಇಸ್ರಾಯೇಲ್ ಸೈನ್ಯದವರನ್ನು ಹೀಯಾಳಿಸ್ತೇನೆ, ನನ್ನೊಡನೆ ಕಾಳಗಕ್ಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿಂದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಕಳುಹಿಸಿರಿ, ನೋಡೋಣ ಎಂದು ಕೊಚ್ಚಿಕೊಂಡು ಸೌಲನು ಎಲ್ಲಾ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಆ ಫಿಲಿಸ್ಟಿಯನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಬಹಳವಾಗಿ ಭಯಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಹೀಯಾಳಿಸ್ತಾನೆ. தாவீது இதை கேட்குறான். ಅಲ್ಲಿ ದಾವೀದನು ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. அவனுக்கு கோபம் பொத்தின்னு வருது. ಅಲ್ಲಿ ಕೋಪವು ಆ ದಾವೀದನಿಗೆ ಬರುತ್ತದೆ. ಇವನು ಯಾರು ನಿಂದಿக்கிறான், ಇವನು ಯಾರನ್ನು ನಿಂದಿಸ್ತಾನೆ, ಯಾರು ಅವಮಾನಪಡ್ತಾನೆ, ಈತನು ಯಾರನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸ್ತಾನೆ. என் ஆண்டவர் சேனைகளுக்கு கர்த்தர் அல்லவா, ನನ್ನ ದೇವರು ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನಲ್ವಾ, ஏன்பா இப்படி பார்த்து பயந்து நிற்கிறீங்க? ಯಾಕೆ ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಭಯ ಪಡ್ತಾ ಇದ್ದೀರಿ? நான் கரடியை ஒரு சிங்கத்தை கொண்டு போட்டது போல இவனை என் தேவன் என்னிடத்தில் ஒப்பு கொடுப்பார். ನಾನು ಕರಡಿಯನ್ನು ಸಿಂಹವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೊಂದು ಹಾಕಿದನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಇವನನ್ನು ನನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾನೆ. சவால் விடுறான், ಅಲ್ಲಿ ಸವಾಲನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, அவனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாய் போகிற தாவீது, ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಂತ ದಾವೀದನು அந்த கோலியாத்திட பேசுற அந்த அவமான வார்த்தைகள், ಅಲ್ಲಿ ಗೊಲಿಯಾತನಿಂದ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಅವಮಾನದ ಮಾತುಗಳು, அவனை தோற்கடிக்க பெரிய பெரிய உடைகளையோ கத்திகளை எடுத்துன்னு போல, ಅವನನ್ನು ಸೋಲಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕತ್ತಿಗಳನ್ನು ಯುದ್ಧ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ. அவன் போனதெல்லாம் தேவ பலத்தை நம்பி அவன் போனபடினால, ಆಮೇಲೆ ಅವನು ಹೋಗಿದ್ದೆಲ್ಲ ದೇವರ ಬಲವನ್ನು ನಂಬಿ ಹೋಗಿದ್ದರ ನಿಮಿತ್ತ, சேனைகளின் கர்த்தர், ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನು என்று சொல்லி அவன் அறிக்கை செய்தபடினால ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಅರಿಕೆ ಮಾಡಿದರ ನಿಮಿತ್ತ, பாருங்க, ஒரே ஒரு கல் எடுத்து கோலியாத்தை வீழ்த்துக்கிறான். ನೋಡ್ರಿ, ಒಂದೇ ಒಂದು ಕಲ್ಲನ್ನೆತ್ತಿ ಗೊಲ್ಯಾತನನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. தயவு செஞ்சு வீட்டுல போய் நீங்க படிச்சுங்க. நீங்க ದಯಮಾಡಿ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. 1 சாமுவேல் 17 அதிகாரம் முழுவதுமா நீங்க படிக்கலாம். 1 ಸಮುವೇಲ 17ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಪೂರ್ತಿ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ஒரே ஒரு கல்லை எடுத்து ಆತನು ಒಂದೇ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ಎತ್ತಿ அவன் நெத்தியில போற அடிப்படைதாங்க அவனை அடிக்கிறான். பாருங்க, ಅವನ ನೆತ್ತಿಯಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಬೀಳುವಂತೆ ಅದನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. அந்த அவமானத்துக்கு பதிலாக தேவன் ஒரு வெற்றியை கொடுக்கிறார். ಆಮೇನ್. ಆ ಅವಮಾನಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ದೇವರು ಒಂದು ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. யார் மூலமாக? ಯಾರ ಮುಖಾಂತರವಾಗಿ? ஒரு சாதாரணமான தோற்றத்தை உடைய தாவீதின் மூலமாக. ಅಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡತಕ್ಕಂತ ಒಂದು ದಾವೀದನ ಮುಖಾಂತರವಾಗಿ. பாருங்க, அன்னைக்கு அந்த அவமானம் நீங்கி, ನೋಡ್ರಿ, ಆ ದಿನದಲ್ಲಿ ಅವಮಾನವು ನೀಗಲ್ಪಟ್ಟು இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை மேற்கொண்டார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಅವರನ್ನು ಜಯಿಸಿದರು. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலೂಯಾ. அவளை பாருங்க, எல்லாவற்றையும் தேவன் மாத்துகிறார். ನೋಡ್ರಿ, ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. எப்படி மாத்துகிறார்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ? என்றைக்கு நாம் தேவன் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவர், இந்த அவமானத்தை நான் தாங்கி நான் தேவனுக்குள் வெற்றி பெறுவேன் நம்ம அறிக்கை செய்யும் போது தான் இது நடைபெறுகிறது. ಯಾವಾಗ ನಾನು ಈ ಅವಮಾನಗಳನ್ನೆಲ್ಲ ಜಯಿಸಿ ದೇವರನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬುತ್ತೇವೋ, ಅರಿಕೆ ಮಾಡ್ತೇವೋ, ಅವಾಗ ನಾವು ಜೀವನ ಕಾಣುವರಾಗಿರ್ತೇವೆ. அவன் சாதாரணமாக ஒரு கூழாங்கல்லில் அவன் கதையை முடிக்கிறான். பாருங்க, ಅವನು ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಕಣವೆ ಕಲ್ಲಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನ ಕಥೆಯನ್ನು ಮುಗಿಸುತ್ತಾನೆ. ஒருவேளை உங்களுக்கு கூட யாரும் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல பிரியமானவர்களே. ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮನ್ನು ಯಾರಾದರೂ ಅವಮಾನ ಪಡಿಸಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ஒரு சிறிய காரியத்தை கொண்டு ಆಂಡವರು உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார். ಆಮೇಲೆ ಒಂದು ಸಣ್ಣವಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்னைக்கு ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ಆ ದಿನದಲ್ಲಿ ಜನರು ಆರ್ಭಟಿಸಿದರು. ஒரு சாதாரணமான ஒரு பையன், ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಹುಡುಗನು அசாதாரணமான மனிதனை எளிதில் வீழ்த்தினான். ಅಸಾಧಾರಣವಾದಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಆತನು ಬೆಳೆಸಿದನು. இஸ்ரவேல் படைக்கு வந்த அவமானங்களை அவன் நீக்கினான். ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರ ಸೈನ್ಯಕ್ಕೆ ಬಂದಂತ ಅವಮಾನವನ್ನು ಆತನು ನೀಗಿಸಿದನು. அதனால கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. ಆದ್ದರಿಂದ ಚಿಂತಿಸಬೇಡ್ರಿ ಪ್ರಿಯರೇ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಮಯ ಇಲ್ಲದபடினால நாங்க துரிதமா நாங்க சொல்றோம். ಸಮಯವಿಲ್ಲದ ಕಾರಣವಾಗಿ ನಾನು ಬೇಗ ಹೋಗೋದಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. அப்புறமா ஒரு தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்கிறோம். ಅನಂತರವಾಗಿ ಒಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 38 அந்த வசனம் பூரா நீங்க அந்த அதிகாரத்தை பூரா படித்தீர்கள் என்றால்,
ಒಂದು ಅರಸು 18ನೇ ಅಧ್ಯಾಯದ ಪೂರ್ತಿ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡುವುದಾದ್ರೆ என்ன நடக்கிறது? ಅಲ್ಲಿ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತೆ? ஒரு பெரிய ஒரு ஆசை ஆசை அந்த ராஜா என்ன பண்றான், எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ಅಲ್ಲಿ ಹೇಗಾದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಅರಸನನ್ನು ಅಲ್ಲಿ ಸಂಹಾರ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ எலியா தீர்க்கதரிசியை தேடி அவனை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி ಅಲ್ಲಿ ಎಲಿಯ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕೊಂದು ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அவர் ஆட்களை அனுப்புகிறான். ಅವರ ಜನರನ್ನು ಕಳಿಸ್ತಾನೆ. இப்பொழுது ரெண்டு இருக்குது, ஒன்று பாகால் தெய்வமா தேவன் தெய்வமா. ಇಲ್ಲಿ ಈಗ ಎರಡು ಕಾರ್ಯಗಳುಂಟು, ಅಲ್ಲಿ ಬಾಳನ ದೇವರು ಇಲ್ಲವಾದರೆ ಯೆಹೋವನ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ஒரு பெரிய பரீட்சை உண்டாகிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪರೀಕ್ಷೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆகாப் ராஜா என்னென்ன சொல்றானோ அதை மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಜನರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಆಹಾಬ್ ಅರಸನು ಏನು ಹೇಳ್ತಾನೋ ಅದನ್ನು ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರು ಮಾಡ್ತಾರೆ. ஆனா இந்த தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிக்கோ, ಆದರೆ ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರವಾದಿಗೋ அவருக்கு தேவன் யார் என்பதை நிச்சயமாக அறிந்திருக்கிறார். ಅವರಿಗೆ ದೇವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಅವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ತಿಳಿದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சவால் விடுகிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸವಾಲನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இப்ப நிரூபிக்க மட்டும் தேவன் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தால் மாத்திரம்தான் ஜனங்கள் மறுபடியும் திரும்பி வருவார்கள். ಕರ್ತನು ತಾನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸುವಾಗ ಮಾತ್ರವೇ ಜನರು ಹಿಂದಿರುಗಿ ಬರುತ್ತಾರೆ. அப்பொழுதுதான் எலியா தீர்க்கதரிசி ஒரு சவால் விடுகிறார். ಆಗ ಎಲಿಯ ಪ್ರವಾದಿ ಒಂದು ಸವಾಲನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ. ஒரு பலி செலுத்தலாம், ಒಂದು ಯಜ್ಞವನ್ನು ನಾವು ಸಮರ್ಪಿಸೋಣ. எந்த தெய்வம் அதுக்கு பதில் அக்செப்ட் பண்ணிக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளுதோ அதுதான் உண்மையான தெய்வம். ಯಾವ ದೇವರು ಆ ಬಲಿಯನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡುತ್ತದೋ ಅದೇ ನಿಜವಾದ ದೇವರು. ஏன்னா அது அது செய்யலைன்னா ரொம்ப கடினமான ஒரு காரியம். ಅದನ್ನು ಮಾಡದೆ ಹೋದರೆ ಅದು ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ಕಾರ್ಯ. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை அந்த தீர்க்கதரிசி கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ಆ ಪ್ರವಾದಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. முதலாவது பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருந்து கையோ முயன்னு கத்துறானுங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ 400ಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾದಂತ ಬಾಳನ ಪ್ರವಾದಿಗಳು ಅಲ್ಲಿ ಅರಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் ஒரே ஒரு தீர்க்கதரிசி, ಆದರೆ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬೇ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ. ஆண்டவர் பாருங்க எப்பவுமே ஒரு அவமான நிந்தை நீக்குவதற்கு ஒரு சேனையெல்லாம் ரெடி பண்றதே இல்லைங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನು ಅಲ್ಲಿ ನಿರ್ನಾಮ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೊಡ್ಡ ಸೈನ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದಿಲ್ಲ. பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் இது பண்றதே இல்லை. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನೆಲ್ಲ ಆತನ ಸಿದ್ಧ ಮಾಡೋದಿಲ್ಲ. சாதாரணமான மனிதர்களை ಅಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯರನ್ನು அசாதாரணமான மனிதர்களாக மாற்றி ಅಸಾಧಾರಣವಾದಂತ ಮನುಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ தேவன் யார் என்பதை அவர் மூலமாக அவர் செய்ய சித்தம் கொள்கிறார். ದೇವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಪ್ರಕಟಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಚಿತ್ತಗೊಂಡಿರ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஒரு தீர்க்கதரிசி முன்னாடி அவங்க யாரும் நிக்க முடியல. ಆ ಒಂದು ಪ್ರವಾದಿಯ ಮುಂದೆ ಯಾರು ನಿಲ್ಲೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, முதலாவது பலிபீடத்தை செப்பனிடுகிறான், ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಅಲ್ಲಿ ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾನೆ, எல்லாவற்றையும் கிளீன் செய்யறான், ಅಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಶುಚಿ ಮಾಡ್ತಾನೆ, அப்புறம் பலி செலுத்துகிறான், ಅನಂತರವಾಗಿ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸ್ತಾನೆ, ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತಾನೆ. ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும், ದೇವರೇ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳು. அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. வானத்திலிருந்து அக்கினி வந்து ಅಲ್ಲಿ ಆಕಾಶದಿಂದ ಬೆಂಕಿ ಬಂದು அந்த பலியை எல்லாவற்றையும் சுட்டு போட்டது. ಆ ಯಜ್ಞ ಸಮರ್ಪಿಸಿದಂತ ಯಜ್ಞವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅದು ದಹಿಸಿ ಬಿಟ್ಟಿತು. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஆண்டவர். ದೇವರು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது பாருங்க, ಅನಂತರವಾಗಿ ನೋಡ್ರಿ, எல்லா கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல ஆரம்பித்தார். ಎಲ್ಲರೂ ಕರ್ತನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. அது வரைக்கும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்வதற்கு அவமானப்பட்டு என்ன நடக்குமோன்னு பயந்துருந்த ஜனங்க. ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ಕರ್ತನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೋ ಎಂಬುದಾಗಿ ಭಯಪಟ್ಟಂತ ಜನ. தேவனுடைய வல்லமை ஒரு மனிதர் மூலமாக வெளிப்பட்டது நிமித்தம், ಆಮೇಲೆ ದೇವರ ಶಕ್ತಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪ್ರಕಟವಾದರ ನಿಮಿತ್ತ அது பயங்கரமாக இருந்தது. ಅದು ಭಯಂಕರವಾಗಿತ್ತು. பாருங்க, ஜனங்கள் எல்லாம் நடுங்கி போனார்கள். ಅಲ್ಲಿ ಜನರೆಲ್ಲ ನಡುಗಿ ಹೋದರು. உடனே கத்த ஆரம்பித்தார்கள். ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಅವರು ಅರಚಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை நீங்க கூட அந்த மாதிரி பாதையில் சென்று கொண்டிருக்கலாம் பிரியமான. ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಅದೇ ರೀತಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುತ್ತಾ ಇರಬಹುದು. உங்கள் மேல அவமானமா உங்களை ஜனங்க பேசலாம், பரவாயில்ல. ಅವಮಾನಗಳ ಮೇಲೆ ಅವಮಾನವಾಗಿ ಜನರು ನಿನ್ನನ್ನು ಮಾತನಾಡಬಹುದು. ஒரு நாள் வரும், ಒಂದು ದಿನ ಸಂಭವಿಸುತ್ತೆ. ஒரு நாள் வரும், ಒಂದು ದಿನ ಸಂಭವಿಸುತ್ತೆ. உங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಪ್ರಕಟಪಡಿಸುತ್ತಾನೆ. உங்கள் மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಒಂದು ದೇವರು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, எல்லாவற்றையும் தேவன் மாற்றார். பாருங்க, ಎಲ್ಲವನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. அந்த இடத்துல எல்லாம் அவமானங்கள் எல்லாம் நீங்கி ಅಲ್ಲಿ ಬಂದಂತ ಎಲ್ಲ ಅವಮಾನಗಳನ್ನು ನೀಗಿಸಿ இந்த ஒரு மனுஷன் மூலமாக ಆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ கர்த்தர் யார் என்பதை
தேவன் நிரூபித்தார். ಕರ್ತನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಕಟಪಡಿಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்புறம் பாருங்க, ಅನಂತರವಾಗಿ ನೋಡ್ರಿ, இயேசு கிறிஸ்து வந்த உடனே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದ ನಂತರ அப்படியே மாறுதுங்க எல்லாம் சீன். ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲೋ ಬದಲಾಗುತ್ತೆ. அது வரைக்கும் ஆசாரிகளும் சதிசேயரும் பரிசேயரும் முதன்மையான இடத்தை வகித்து அந்த சொசைட்டியில பெரிய மனிதராக காணப்பட்டார்கள். ಅಲ್ಲಿ ಸದ್ದುಕಾಯರು ಪರಿಸಾಯರು ಯಾಜಕರು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಸಮಾಜದಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಸ್ಥಾನ, ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರಾಗಿ ಇದ್ದರು. அதுவும் கலிலேயா சீமையில பார்த்தாக்க அங்க இருக்கிற ஜனங்களை யாருக்கும் பிடிக்காது. ಅಲ್ಲಿ ಗಲಿಲಾಯ ಸೀಮೆಯ ಜನರನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅಲ್ಲಿರುವಂತವರನ್ನು ಯಾರಿಗೂ ಇಷ್ಟವಾಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஏன்னா எல்லாம் இங்க வேற வேற ஊர்ல இருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರೆಲ್ಲ ಬೇರೆ ಊರಿನಿಂದ ವಲಸೆ ಬಂದಂತವರು. யூதர்கள் தான், ಅವರು ಯಹೂದ್ಯರೇ, ஆனால் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டவர்கள். ಅವರನ್ನು ಕೆಳಮಟ್ಟದಲ್ಲಿ ಅವರನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡರು. யாரும் அவர்களை மதிக்க மாட்டாங்க. ಯಾರು ಅವರನ್ನು ಗೌರವಿಸೋದಿಲ್ಲ. அவங்களுக்கு வாய்ஸே கிடையாது பேசுறதுக்கு. ಅವರಿಗೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಸ್ವರವೇ ಬರೋದಿಲ್ಲ. மீனவர்களாக இருக்கட்டும், மீன் பிடிக்கிறவங்க, ಅಲ್ಲಿ ಮೀನುಗಾರರಾಗಿರಬಹುದು, யாரும் அவங்களுக்கு வாய்ஸே கிடையாது. ಅವ್ರಿಗೆ ಯಾರಿಗೂ ಸ್ವರವೇ ಇರೋದಿಲ್ಲ. எதுவும் பேச முடியாது. அவங்க ಅವ್ರು ಏನನ್ನು ಸ್ವರ ಎತ್ತಿ ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. பெரிய மனிதர்கள் பேசுவார்கள், இவங்க கேட்பார்கள். ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು ಮಾತನಾಡ್ತಾರೆ, ಬರೀ ಇವರು ಕೇಳಬೇಕಾಗಿತ್ತು. பாருங்க, இயேசு சுவாமி அப்படியே மாத்துறாரு எல்லாத்தையும். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲೇ ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಬಂದ ನಂತರ ಎಲ್ಲವೂ ஒருவேளை இந்த ஜனங்களாம் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார்களோ நமக்கு தெரியல. ಒಂದು ವೇಳೆ ಜನರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆ ವ್ಯಕ್ತಿಗಳು ಎಷ್ಟು ಅವಮಾನ ಪಟ್ಟರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா பாருங்க, ಆದ್ರೆ ನೋಡ್ರಿ, ஏசாமி வராரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರ್ತಾರೆ, ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಆತನ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. மத்தேயு 4:18 22 நான் வாசிக்கும் போது, ಅಲ್ಲಿ ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 18ರಿಂದ 22ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ಗಮನಿಸುವಾಗ, சாதாரணமான மனிதர்களை தமக்காக தன்னை பின்பற்றும்படி தெரிந்து கொள்கிறார். ಅಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿರತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನು ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரு? ಯಾರು? மீன் பிடிக்கிறவன், ಅಲ್ಲಿ ಮೀನು ಹಿಡಿಯುವಂತವರು, வட்டிக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்றவன், ಅಲ್ಲಿ ಸುಂಕವನ್ನು ವಸೂಲಿ ಮಾಡುವಂತವನು. இந்த மாதிரி சாதாரணமான மனிதர்களை தேவன் யாரெல்லாம் அந்த சொசைட்டில யாரெல்லாம் அவமானம் பட்டு தலை குனிந்து நின்றார்களோ, ಈ ಸಮಾಜದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಅವಮಾನಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟು ತಲೆ ತಗ್ಗಿಸುವುದಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರು, ಸರ್ವ ವಲ್ಲಮೆಯುಳ್ಳ ಶಿಷ್ಯர்கள் என்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும்படி, ಆಮೆನ್, ಸರ್ವಶಕ್ತನಾದಂತ ದೇವರ ಶಿಷ್ಯರೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவர் அவமானங்கள் நிந்தைகளை எல்லாவற்றையும் நீக்கி ಅವರ ಎಲ್ಲ ಅವಮಾನಗಳನ್ನು ನಿಂದನೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೀಗಿಸಿ ಶಿಷ್ಯர்களாக மாற்றி ಅವರನ್ನು ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ அவர்களோடு கூட பயணிக்கும்படியாக தேவன் அவர்களை அழைத்து செல்கிறார். பாருங்க, ಅವರೊಟ್ಟಿಗೆ ಪಯಣಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದನು. எவ்வளவு அன்பு பாருங்க, ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ನೋಡ್ರಿ பிரியமானவர்களே. ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், ಸಮಾಜದಿಂದ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟಂತವರು, பேச முடியாதவர்கள், ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾದಂತವರು, எந்த விதத்துக்கும் இவர்கள் பிரயோஜனமற்றவர்கள் என்று அவமானப்படுத்தப்பட்டவர்கள், ಇವರು ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ಇವರು ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಬಾರದವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವಮಾನಿಸಲ್ಪಟ್ಟಂತವರು, அவங்க கிட்ட போறதுக்கு வெட்கப்பட்ட ஜனங்கள், ಅವರ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ನಾಚಿಕೆ ಪಟ್ಟಂತವರು. ஆனா இப்ப என்ன நடக்குது? ಆದ್ರೆ ಈಗ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತೆ? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சீஷர்கள் என்கிற ஒரு ஸ்தானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். ಸರ್ವಶಕ್ತನಾದಂತ ದೇವರ ಶಿಷ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಸ್ಥಾನವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அவர் மேல் நாமத்து மேல் எத்தனை பேர் விசுவாசம் வைக்கிற எத்தனை பேர்களோ, ಆತನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ಯಾರ್ಯಾರು ವಿಶ್ವಾಸ ಇಟ್ಟರು ಅಷ್ಟು ಜನರು, அத்தனை பேர்களும் அவர் பிள்ளைகளாகும்படிய தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார். ಆಮೇಲೆ ಅಷ್ಟು ಜನರು ಆತನ ಮಕ್ಕಳಾಗುವಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. ஆனா இவர்கள் ஒரு படி மேலே போய் சீஷர்களாக மாறுகிறார்கள். ಆದ್ರೆ ಇವರು ಒಂದು ಮೆಟ್ಟಿಲು ಮೇಲೆ ಹೋಗಿ ಆತನ ಶಿಷ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. எல்லாத்தையும் உண்டாக்கினவருடைய கூட பயணிக்கிற ஒரு ஸ்தானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತವರ ಸಂಗಡ ಪ್ರಯಾಣಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗುವಂತ ಒಂದು ಸ್ಥಾನವನ್ನು ಅಲ್ಲಿ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் போற இடம்லாம் பாருங்க சாதாரணமான இடங்கள். ಅವರು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳವನ್ನೆಲ್ಲ ನೋಡ್ರಿ, ಅದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಸ್ಥಳ. பேலஸ்க்கெல்லாம் போல ಅವರು ಪ್ಯಾಲೇಸ್ ಅರಮನೆಗಳಿಗೆಲ್ಲ ಹೋಗಲಿಲ್ಲ. சாதாரணமான இடங்களுக்கு போய் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ಅವರು ಸಾಧಾರಣವಾದಂತ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಿ ದೇವರ ಬಲವನ್ನು ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಪಡಿಸುತ್ತಾರೆ. தன்னுடைய அதிகாரத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ತನ್ನ ಅಧಿಕಾರವನ್ನು ಜನರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. பேதுரு பார்க்கும்போது மீன் பிடிக்கிறவன் என்று கேவலமாக சொல்லியிருக்கலாம். ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನನ್ನು ನೋಡುವಾಗ ಮೀನು ಹಿಡಿಯುವಂತ ಬೆಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕೇವಲವಾಗಿ ಹೇಳಿರಬಹುದು. தேவனுடைய வல்லமை பெற்ற உடனே அவனுடைய பேச்சே மாற ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ಅವನ ಮಾತುಗಳ ವಿಧವೇ ಬೇರೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. தேவன் அவர் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க ஆண்டவருடைய காரியத்தை ನೋಡ್ರಿ, ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು. எல்லாரும் பல
குஷ்டரோகி பார்த்தா யாரும் விரும்ப மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿಯನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಯಾರು ಪ್ರೀತಿಸೋದಿಲ್ಲ. ஆனா அந்த இடத்துல 10:8 வாசிக்கும் போது ಅಲ್ಲಿ ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ರಿಂದ 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ಗಮನಿಸುವಾಗ அந்த குஷ்டரோகம் முடிந்த அந்த மனிதனை தேவன் சுத்தமாக்குகிறார். ಅಲ್ಲಿ ಆ ಕುಷ್ಠರೋಗದಿಂದ ಇರತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರು ಶುದ್ಧ ಮಾಡ್ತಾನೆ. ஒரு காலத்தில் அவமானப்பட்டு ஊருக்கு வெளியே இருந்த மனிதன், ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಅವಮಾನ ಪಡಿಸಲ್ಪಟ್ಟು ಊರಿನಿಂದ ಆಚೆ ಇಡಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿ அது அவமானம் நீங்கி சுத்தப்பட்டவள குணமடைந்தவனாக ஊருக்குள்ளே வருகிறார். ಆದ್ರೆ ಅವಮಾನದಿಂದ ನೀಗಿಸಲ್ಪಟ್ಟು ಶುದ್ಧವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಊರಿನ ಒಳಗಡೆ ಆದ ಬರ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ரத்த போக்கக்கூடிய ஒரு ஸ்திரியை தேவன் குணமாக்குகிறார். ಅಲ್ಲಿ ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗಿಯನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾರೆ. எல்லாரும் வெறுத்து இருக்கலாம். ಅವರು ಎಲ್ಲರೂ ಆಕೆಯನ್ನು ನಿರಾಕರಿಸಿರಬಹುದು. என்றைக்கு ஆண்டவர் அவனை சுகமாக்கினாலோ, ಯಾವತ್ತು ದೇವರು ಆಕೆಯನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸಿದನೋ, அன்றைக்கு அவள் பெரிய ஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறார். ಆಮೇಲೆ ಆ ದಿನದಲ್ಲಿ ಆಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಥಾನವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. 2 குருடர்கள் பிச்சை எடுக்கிறவர்களாக இருக்கு. குருடர்கள் எல்லாம் பிச்சை எடுத்திருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಕುರುಡರೆಲ್ಲರೂ ಭಿಕ್ಷೆಯನ್ನು ಎತ್ತುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. மத்தேயு 9:27-32 வாசிக்கும் போது ಅಲ್ಲಿ ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 27ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 31ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ನಾವು ಓದಿ ಗಮನಿಸುವಾಗ அவளை கேவலமாக என்ற வரைக்கும் அவமானமாக ஒரு சின்னமாக அவன் கருதி இருக்கலாம். ಅಲ್ಲಿ ಕೇವಲವಾದಂತ ಅವಮಾನದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಕೆ ನೆನೆಸಿರಬಹುದು. இன்றைக்கு அவர்கள் தேவன் என்ன பண்றார்? அவளுக்கு பார்வை கொடுக்கிறார். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಅವರಿಗೆ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவமானம் நீங்கி அவர்கள் தேவனுக்கு பின் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். ಆ ಅವಮಾನವು ನೀಗಲ್ಪಟ್ಟ ನಂತರವಾಗಿ ದೇವರು ಹಿಂಬಾಲಿಸಲಿಕ್ಕೆ ಅವರು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறார். ಅಲ್ಲಿ ಸಮಾರ್ಯದ ಸ್ತ್ರೀಯನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. யோவான் 4:1-29 வீட்டுல போய் வாசித்துங்க. ಯೋಹಾನನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அந்த ஸ்திரீக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಆ ಸ್ತ್ರೀಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. அந்த ஊர்ல அவமானமாக கருதப்பட்ட ஒரு ஸ்திரீ, ಆ ಊರಿನಲ್ಲೇ ಅವಮಾನದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತಹ ಸ್ತ್ರೀ, ஆனா இயேசு சந்தித்த உடனே, ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಂಧಿಸಿದ ತಕ್ಷಣ அவள் ஆரம்பமே ஒரு கூட்ட மக்களை தேவனுக்குள்ள அழைத்து வரா. பாருங்க, ಅವಳ ಪ್ರಾರಂಭವೇ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ಕೊಂಡು ತರುತ್ತಾಳೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க எப்படி மாற்றாரு பாருங்க. ನೋಡ್ರಿ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. அவர் தேடி போனதெல்லாம் அவமானத்தால குறுகி போன ஜனங்கள். ಅವರು ಹುಡುಕಿ ಹೋದಂಥದ್ದೆಲ್ಲ ಅವಮಾನದಿಂದ ಇರುವಂತ ಜನರನ್ನು என்றைக்கு இயேசு அவர்களை சந்தித்தாரோ, ಯಾವಾಗ ದೇವರು ಅವರನ್ನು ಸಂಧಿಸಿದರೋ, அவர் எல்லா நிலைமையிலும் மாற ஆரம்பிக்கிறார். ಅವರ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் 5:41-42 வாசிக்கும் போது, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 41-42ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ನೋಡುವಾಗ, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்டபடினால சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலே வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ಅಪೊಸ್ತಲರು ತಾವು ಆ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವಮಾನ ಪಡುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರೆನಿಸಿಕೊಂಡವರೆಂದು ಸಂತೋಷಿಸುತ್ತಾ ಹಿರಿಯ ಸಭೆಯ ಎದುರಿನಿಂದ ಹೊರಟು ಹೋಗಿ ಪ್ರತಿದಿನ ಎಡಬಿಡದೆ ದೇವಾಲಯದಲ್ಲಿಯೂ ಮನೆಯಲ್ಲಿಯೂ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಕ್ರಿಸ್ತನಾದ ಯೇಸುವಿನ ವಿಷಯವಾದ ಶುಭವರ್ತಮಾನವನ್ನು ಸಾರುತ್ತಾ ಇದ್ದರು. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 41-42ನೇ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுவரைக்கும் அவமானப்பட்டதுனால வந்த விளைவுகளினால குறுகி போன ஜனங்கள் எப்படி ஆண்டவர் அவர்களை மீட்டு அவர்களை பயணிக்க ஆரம்பிக்கிறார். ಇದುವರೆಗೂ ಅವಮಾನಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಂತ ಜನರನ್ನು ದೇವರು ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಅವರನ್ನು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. இப்ப பாத்தீங்களா, ಈಗ ನೋಡುದಾದ್ರೆ இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் அவமானப்படுறதுக்கு இவர் சந்தோஷமாய் போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸುವಾರ್ತೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಅವಮಾನ ಪಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಸಂತೋಷವಾಗಿ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மற்ற அவமானங்கள் சகிக்க முடியாதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ಬೇರೆ ಅವಮಾನಗಳು ಸಹಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ, ಅದು ನಿಜವೇ. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ நிமித்தம் அவமானப்படும் போது, ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸುವಾರ್ತೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವಮಾನ ಪಡುವಾಗ என்ன நடக்கிறது? ಏನು ಸಂಭವಿಸುತ್ತೆ? அந்த காஸ்பல் சுவிசேஷம் பரவ ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ಅದು ಎಲ್ಲ ಕಡೆ ಪ್ರಸಾರವಾಗುತ್ತದೆ. ஒரு வைல்டு ஃபயர் போல பரவ ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾಡ್ಗಿಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಹರಡುತ್ತದೆ. அதை அடக்க முடியாது. ಅದನ್ನು ಅಡಗಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எவ்வளவா அந்த இடத்துல அவமானப்பட்டாலும் சந்தோஷமாய் அதை எடுத்து அதை முன்னேறது படினால, ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರು ಮತ್ತು ಶಿಷ್ಯರು ಎಷ್ಟೇ ಅವಮಾನ ಪಟ್ಟರು ಅದನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಅವರು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು.
ஜனங்கள் சந்திக்கப்பட்டார்கள். ಅಲ್ಲಿ ಜನರು ಸಂಧಿಸಲ್ಪಟ್ಟರು. தேசங்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்பினது. ಅಲ್ಲಿ ದೇಶವು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡಿತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தனிப்பட்ட வருதனால ஒரு அவமானங்கள், ಅಲ್ಲಿ ವೈಯಕ್ತಿಕವಾದ ರೀತಿಯ ವ್ಯಕ್ತಿಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಒಂದು ಅವಮಾನ, ஒரு தேசமே படுகிற அவமானங்கள், ಒಂದು ದೇಶವೇ ಪಡುವಂತ ಅವಮಾನ, இவர்கள் எல்லாவற்றையும் தேவன் மீட்டு அவர்களை திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறார். ಇವೆಲ್ಲವನ್ನು ಜಯಿಸಿ ದೇವರು ಅವರನ್ನು ಮತ್ತೆ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. ஆனா இந்த அவமானம் என்பது ಆದ್ರೆ ಈ ಅವಮಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು சுவிசேஷத்திற்காக படுகிற அவமானம், ಸುವಾರ್ತೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಪಡುವಂತ ಅವಮಾನ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறதா இருக்கிறது. ಆಮೇಲೆ ಅದು ಸಂತೋಷವಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ அதன் மூலமா தான் ஆண்டுடைய சுவிசேஷம் பரவ ஆரம்பிக்கிறது. ಅದರ ಮುಖಾಂತರವೇ ದೇವರ ಸುವಾರ್ತೆ ಎಲ್ಲ ಕಡೆ ಹರಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. எவ்வளவு தடை பண்ணாலும் பாருங்க, ಎಷ್ಟೇ ತಡೆ ಮಾಡಿದ್ರು ನೋಡ್ರಿ, சமீபத்தில் ஒரு சத்தீஸ்கரில் ஒரு நன்ஸுங்க 2 பேரை அனாவசியமாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಛತ್ತೀಸ್ಗಢದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅನಾವಶ್ಯಕವಾಗಿ ಇಬ್ಬರು ಕನ್ಯಾಸ್ತ್ರೀಯರನ್ನು ಅಲ್ಲಿ ಸೆರೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು. ட்ரெயின்லேயே அவங்கள அவமானப்படுத்துறாங்க. ಅಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಯಾಣಿಸುವಂತ ರೈಲಿನಲ್ಲಿ ಅವಮಾನ ಪಡಿಸ್ತಾರೆ. அவமானப்படுத்துவர்கள் நினைத்தார்கள், இவர்களை நான் அவமானப்படுத்துகிறோம், உலகம் நம்மை மெச்சிக்கொள்ளும் என்று நினைத்தார்கள். ಅವಮಾನ ಪಡಿಸುವಂತವ್ರು ನೆನೆಸಿಕೊಂಡರು, ನಾವು ಇವರನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ಮೆಚ್ಚಿಕೊಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆனால் அந்த நன்னுங்க பார்த்தீங்களா, நான் அமைதியாக உட்காந்துக்கிறேன். ಆದ್ರೆ ಆ ಕನ್ಯಾಸ್ತ್ರೀಯರು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಬಹಳ ಮೌನವಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா உலகம் பூரா போன செய்தி என்னன்னா, ಆದ್ರೆ ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹೋಗುವಂತಹ ವಾರ್ತೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ, அவருடைய அடக்கத்தையும் அவருடைய முகத்தையும் பார்த்து ಅವರ ಮೌನವನ್ನು ಮತ್ತು ಅವರ ಮುಖವನ್ನು ನೋಡಿ ஜனங்கள் அவர்களைத்தான் புகழ்ந்தார்கள். ಜನರು ಅವರನ್ನೇ ಹೊಗಳಿದರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்லுகிற போது அவமானம் அல்ல, மாறாக அது தேவனுடைய வார்த்தை பரப்புறதுக்காக உதவப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬರತಕ್ಕಂಥ ಅವಮಾನ ಅದು ಆಗಿ ಇರೋದಿಲ್ಲ, ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹರಡಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அதனால பிரியமானவர்களே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, அவமானப்பட்டு நிக்கலாம். நீங்க ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಅವಮಾನ ಪಟ್ಟು ನಿಂತಿರಬಹುದು, ஆண்டவருடைய முகத்தை பாருங்கள், ದೇವರ ಮುಖವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ರಿ. உங்கள் அவமானங்கள் எல்லாம் மாற்றி ನಿಮ್ಮ ಅವಮಾನಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ತೆಗೆದುಹಾಕಿ உன்னதமான ஸ்தானங்களுக்கு உயர்த்துவார். ಆಮೇಲೆ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ದೇವರಿಡ್ತಾನೆ. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. May God bless you. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஒரு வசனத்தை கேட்டோம். இட்ஸ் வாஸ் ವಂಡರ್ಫುಲ್ ಮೆಸೇಜ್. ಅವಮಾನ ಯಾವಾಗಲೂ ಮುಂದೆ ಇರೋದು ಅವಮಾನ ಇಲ್ಲವಾ? ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಅವಮಾನ ಹೊಂದಿದ್ದೇವೋ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಪ್ಪಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகிறேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஹல்லேலூயா. நம் தேவரை நோக்கி பார்க்கதான வேலையில நாம் பிரகாசம் அடைவோம், அவமானம் அடைவதே இல்லை. கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஏசையா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திற்கும் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் ನೀರೇ ಕರ್ತಾವೆ ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರು. ಈ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡಿದಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆவுதையா, எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஒருவேளை அவமானம் அடைந்து போகின்றேனே, என் முகம் சோர்ந்து போகின்றதே, ஜனங்களுக்கு முன்பாக எப்படி போய் நான் சந்திப்பேன்? தேவன் என்னை கைவிட்டாரோ, என் ஜனத்திற்கு முன்பாக எப்படி போய் நான் நிற்பேன்? அவரிடத்தை எப்படி நான் பேசுவேன்? என் நிலைமை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி கூனி குறுகி, தேவரே
வந்திருக்கிறதான பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆம் ராஜா, உன் நாமத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுதும் அவமானப்படுகின்றேன். என்னுடைய காரியங்களிலும் நான் அவமானப்படுகின்றேன். எனக்கென்று ஒரு நாள் வருமா சுவாமி, என் முகம் எப்பொழுது பிரகாசம் அடையும் என்று ஏங்கிக் கொண்டு தானே பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தனோடு பேசியிருக்கின்றார். ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ಸ್ತೋತ್ರಕ್ಕೂ ತುದಿಕ್ಕೂ ಘನத்திற்கும் ಮಹಿಮೆಗೂ ನೀನೇ ಯೋಗ್ಯನು. ಈ ಸಮಯದಲ್ಲೂ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಉಮக்கு ಸ್ತೋತ್ರ. ಹೌದಯ್ಯ, ಕುಂದಿ ಕುರುಗಿ ಬಂದಿರುವ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರೇ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಲಪಡಿಸುವ ದೇವರಾಗಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಉಮக்கு ಸ್ತೋತ್ರ. ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವಮಾನ ಹೊಂದಿದೆವೋ ದೇವರೇ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಎಪ್ಪಿಸಿ ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರಾಗಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಉಮக்கு ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಹೌದು, ಯಾವತ್ತು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡಲಾರ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದು ಸ್ವಾಮಿ ತಿರುಗ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನು ಎಪ್ಪಿಸಿ ತಿರುಗ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ದೇವರೇ ನೀನು ನಡೆಸುವ ದೇವರಾಗಿ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಸ್ವಾಮಿ ಎದ್ದು ನಡೆಯುವ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಸ್ವಾಮಿ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಉಮக்கு ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಯಾವತ್ತೂ ಲಜ್ಜೆ ಕೆಟ್ಟು ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ. ಹೌದು ರಾಜ, ನಿನ್ನ ಸ್ವಾಮಿ ಮಗದ ಬೆಳಕಿನ ಮೇಲೆ ಸ್ವಾಮಿ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಉಮக்கு ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ ಬಂದಿರುವ ಎಲ್ಲರನ್ನು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀ ಆಶೀರ್ವದಿಸು. ಇಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ ನನ್ನ ದೇವರು ನನ್ನನ್ನು ಯಾವತ್ತೂ ಕೈ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. ನನ್ನ ಮಗ ಯಾವತ್ತೂ ಲಜ್ಜೆ ಕೆಟ್ಟು ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ. ನನ್ನನ್ನು ಅವರು ಎಪ್ಪಿಸುತ್ತಾನೆ, ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾನೆ. ನನಗೋಸ್ಕರ ಒಂದು ಜೀವ ಕ್ರೀಡೆ ಇದೆ. ಅಯ್ಯ ಉಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಈ ವಾಕ್ಯ ಕೊಟ್ಟ ಮಗನನ್ನು ಸ್ವಾಮಿ ಇನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸಿ ಇನ್ನು ಬಲಪಡಿಸು ರಾಜ. ಹೌದು ರಾಜ, ಬಂದಿರುವ ಎಲ್ಲರನ್ನು ವಿಶೇಷ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ ಒಂದು ಬಲದಿಂದ ಸ್ವಾಮಿ ತುಂಬಿ ಹೋಗುವಂತೆ ನಿನ್ನ ದಯವು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಕೃಪೆ ಅವ್ರ ಜೊತೆ ಇರಲಿ ಅನ್ನೋ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. ಅವರನ್ನು ಕುಟುಂಬಗಳನ್ನು ಸ್ವಾಮಿ ಯಾವ ಸ್ವಾಮಿ ಬೇಡದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೋ ಆ ಸ್ವಾಮಿ ಒಂದೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ನೀನು ಸ್ವಾಮಿ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಸ್ವಾಮಿ ನೀವು ಉತ್ತರ ಕೊಟ್ಟು ಅವರನ್ನು ಕಳಿಸಿ ಎಂದು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇನೆ ನನ್ನ ತಂದೆಯೇ, ಆಮೀನ್. ನನ್ನ ಮನವೇ ಎಗೊಂಡು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರನ ಪವಿತ್ರ ನಾಮத்தை ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಎಗೊಂಡು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೀನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ದೇವರೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೀನ್, ಆಮೀನ್, ಆಮೀನ್.